கதர், எனக்கு என்னமோ இவன் மேலதான் டவுட். பாத்தீங்களா, இப்ப இவளை நம்மளால பகச்சுக்கவும் முடியல. அத்தைய செம்மையா லாக் பண்ணி வச்சிருக்கா. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. சார், எங்க கிளம்பிட்டீங்க? நான் எங்க போன உனக்கு என்ன? இல்ல, என்ன பார்த்ததும் கிளம்புறீங்களே, அதான் என்னன்னு கேட்டு. உனக்கு பயந்து போறேன்னு நினைப்பா? ஓ, அப்ப பயந்துதான் போறீங்களா? ஏய், கடுப்பு எத்தனை வையன். இப்ப என்ன உங்களை கடுப்பேத்திட்டாங்க? நான் இப்ப என்ன கேட்க போறேன்னு தெரிஞ்சுதானே எஸ்கேப் ஆக பாத்தீங்க? நான் எஸ்கேப் எல்லாம் ஆக பாக்கல. உன பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது. அதனாலதான் கிளம்புறேன். போதுமா? ஓஹோ, பார்த்தாலே கடுப்பாகுதா? ஏன், நான் ஜெயிச்சிருவேன்னு பயம் வந்துச்சா? அடங்க அப்பா, நீங்க பிரச்சாரத்துக்கு போற இடத்துல எல்லாம் வேடிக்கை பாக்குற கூட்டம் எல்லாம் அப்படியே ஓட்டா வந்து விழுந்துரும் நினைப்போ? ஆமா, அப்படிதான். நக்கலு. ஆனா நிஜமாவே அப்படி ஒரு நினைப்பு உனக்கு இருக்கும் தான். புதுசு இல்ல, அப்படிதான் இருக்கும். ஏன்னா நான் கூட எங்க அம்மா முதல் தடவை எலெக்ஷன்ல நின்னப்போ உன்ன மாதிரி தான் அர்ப்பணையில மிதந்த. அப்புறம் தான் ஜனங்க யார் வந்தாலும் வேடிக்கை பார்க்க தான் கூடுவாங்கங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டேன். நான் புதுசு தானே. இப்ப என்ன எதிர்த்து ஜெயிக்கிறதுக்கு எதுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும்? ஒன்ன ஜெயிக்க பணம் கொடுத்தாங்களா? அப்படி ஒரு நினைப்பு இருக்கா? எல்லாம் எங்க அம்மாவுக்கு போட்டியே கிடையாது. ஏன்னா உங்க டிராமா படி எங்க அம்மாவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் நீங்களே எலெக்ஷன்ல நிக்கிறீங்க. இப்ப வரைக்கும் தாத்தாட்டையும் எங்க அம்மா கிட்டயும் அந்த படத்தை தானே ஓட்டிட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி அது உங்களை ஜெயிக்க பணம் கொடுத்ததாகும்? எலெக்ஷன்ல நீங்களும் எங்க அம்மாவை மட்டும் களத்துல நிக்கல. அப்போ பணம் கொடுத்து நீங்க விதி மீறினது சரி. அத போன் பண்ணி யாராவது சொல்லிட்டா அது தப்பு இல்ல? இன்னும் எதுக்கு யாரோ போன் பண்ண மாதிரி சொல்லி? நீதான் அந்த வேலையை பாத்துருப்பான்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். இதானே? ஆமா, நானே தான். இப்ப என்ன அதுக்கு? எங்க அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே? இதோ இப்பதான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே, நீ போய் சொல்லு. நக்கலு.